வந்துட்டாங்க. சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓ, கேர்ள்ஸ் போட்டோகிராஃபர்ஸா? ஓகே ஓகே. நீங்க தானே எனக்கு கால் பண்ணி பேசுறீங்க? ஆமா சார். அருணாச்சல் அங்கிள் சொன்ன போட்டோகிராஃபர்ஸ் நீங்க தானே? எஸ் சார். பை தி வே, ஐ அம் சூர்யா ஃப்ரெண்ட் விவேக். ஐ அம் ஸ்வேதா. வச்சுக்கங்க சார். அருணாச்சலம் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ரெசார்ட் தான்னு சொல்லி உங்க நம்பரை எனக்கு கொடுத்தாரு. டீடைல்ஸ்லாம் நீங்க சொல்வீங்கன்னு அவர் சொன்னாரு. சொல்லுங்க சார், இப்போ நாங்க யாரை போட்டோ எடுக்கணும்? வெட்டிங் போட்டோ ஷூட்டா இல்ல ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டா இல்ல வளகாப்பு பிள்ளைக்கு பேர் வைக்கிறது அப்படி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி அடுத்த 7வது மாசத்துல வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கணும். அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். அதெல்லாம் நடக்கணும்னா இப்போ நீங்க எடுக்க போற போட்டோ அந்த லெவல்ல இருக்கணும். புரியலையே சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. புடிச்சிட்டேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஸ்வேதா. ரொம்ப சிம்பிள் மேட்டர் ஸ்வேதா. இப்ப ஒரு பொண்ணையும் பையனையும் நான் கூட்டிட்டு வருவேன், சரியா? அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ஆனா இந்த எண்ணெயும் தண்ணி மாதிரி ஒட்டாமலே இருக்காங்க, ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்காங்க. இப்ப நம்ம எடுக்க போற போட்டோ 2 பேரும் க்ளோஸ்னா க்ளோஸ், அப்படி ஒரு க்ளோஸா இருக்கணும். அதாவது பாலும் தண்ணி மாதிரி மிங்கிள் ஆயிடணும். அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். அவ்வளவுதானே சார்? நீங்க ஆளை மட்டும் வர சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. வைரம், லென்ஸ்லாம் ரெடி பண்ணி வை. வைரமா? எங்க 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 வைரம்? அது அசிஸ்டன்ட் நேம் சார். வைரம் இருக்கிற காஸ்ட்லில பேரே வைரம்னு வச்சிருக்கீங்களா? சூப்பருங்க. வைரம், லென்ஸை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வைங்க. இப்போ கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, வந்துடுறேன். சரி வாங்க மச்சான். நந்தினி, உன் செல்போன்ல கேமரா இருக்கா? இருக்குக்கா. போட்டோ எடுத்தா எடுக்க முடியும்ல? எடுக்குமேக்கா. ஏன் கேக்குறீங்க? அது இல்ல, அது நீ யூஸ் பண்ணி ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்ல. அது எதுக்குக்கா நமக்கு? நான் என்ன போட்டோவா எடுக்க போறேன்? ஏன் எடுத்தா என்ன? அதுக்கு தானே கேமராலாம் இருக்கு. இந்த மாதிரி 4 இடத்துக்கு நம்ம வெளியே வரப்போ போட்டோலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நந்தினி. அப்பதானே அது ஒரு ஞாபகமா இருக்கும். அப்போ நீங்க நில்லுங்க, நான் எடுத்துறேன். அச்சோ, நீயும் நானும் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அத பத்தி நான் சொல்ல வரல. இந்த ரெசார்ட்ல புருஷ பொண்டாட்டி ஜோடியா வந்தாங்கன்னா அவங்களே ஃப்ரீயா போட்டோ ஷூட்லாம் பண்ணி தராங்களாம். இப்பதான் உங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் எதுக்குக்கா? நீங்களும் அண்ணனும் போய் எடுங்க. ஏமா, நம்மளும் எடுத்துக்கலாம். நீயும் வா, சூரிய அண்ணனும் வருவாரு, நம்மளும் சேர்ந்து எடுத்துக்கலாம். அவரு கூட வா? ஐயோ, அவரு கூட எல்லாம் வேணாக்கா, நான் வரல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காத நந்தினி. போட்டோக்கு கூட வந்து நிக்கிறதுனால என்ன நடந்துற போகுது? நான் எதுக்குக்கா போட்டோ எல்லாம் எடுக்கணும்? அதெல்லாம் தேவையில்லக்கா. சரி, உனக்கு தேவையில்ல, ஆனா எனக்கு தேவைன்னு வச்சுக்கோ. கோவப்படாதீங்கக்கா. நான் இங்க வந்ததே நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களேன்னு தான். உங்களுக்காக தான் நான் வந்தேன். இப்போ எனக்காக வா நந்தினி. இதெல்லாம் ஒரு ஞாபகம் தானே. இதெல்லாம் நம்மளோட மெமரிஸ்ல இருக்கும். வாயேன், ரொம்ப யோசிக்காத. வா நந்தினி. ஏய் வா. எதுக்குக்கா? எனக்காக வா வா. மச்சான். சொல்றா மச்சான், விளையாடுனதெல்லாம் போதும். அப்படியே வா, சேர்ந்து ஜோடியா போட்டோ எடுத்துக்கலாம். போடா சும்மா. போடாவா? வா மச்சி, ஒரே ஒரு போட்டோ தானே. கொஞ்ச நேரத்துல போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் மச்சான். இப்ப அதை எடுத்து என்ன பண்ண போற? எனக்கு இல்ல மச்சான், உனக்கு தான். நீங்க 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க, ஒரு மெமரிஸ் வேணாமா? நல்லா இருக்கும் மச்சான். வா மச்சான். அட போடா, நானே இன்னும் பார் ஓபன் பண்ணலங்கிற டென்ஷன்ல இருக்கேன். போட்டோ ஷூட் அது இதுன்னு கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க. போடா. அட சரக்கு லவரு, இவனை எப்படி சமாளிக்கிறது? ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுவோம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. என்ன எந்த பால் போட்டாலும் நோ பாலா போகுது. இவனை எப்படி சொல்லி கூட்டிட்டு போறது? சூப்பர் ஐடியா. இப்ப சிக்குவான். மச்சான் மச்சான், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குண்டா. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஆமா மச்சான், நான் ஒன்னும் நந்தினி கூட ஜோடியா போட்டோ எடுத்து நீ ஹாப்பியா இருக்கணும்னு நான் ஜாலியாலாம் கூப்பிடல.
அப்புறம் உங்க வீட்ல நீ நந்தினியும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வீட்ல மாட்டி வச்சிருக்கல, அத பார்த்த உடனே ஆன்ட்டி எவ்வளவு டென்ஷன் ஆனாங்க. பயந்துட்டாங்கடா அப்படியே. ஒரே ஒரு போட்டோ மாட்டினதுக்காக உங்க அம்மா எவ்வளவு டென்ஷன் ஆனாங்க. நீயும் நந்தினியும் விதவிதமா போட்டோ எடுத்துட்டு ஒரு ஆல்பமா ரெடி பண்ணி உங்க அம்மா முன்னாடி போய் நின்னா உங்க அம்மா எப்படி டென்ஷன் ஆவாங்க. செம்மடா, பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க, ஹெவியா டென்ஷன் ஆவாங்க. அத பாக்கும்போது எனக்கு சும்மா பயங்கர ஆனந்தமா இருக்கும். இருக்குல்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன், வா. டேய், இத சொல்லிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன் மச்சான். மச்சான், நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நந்தினியோட நல்ல க்ளோஸா போட்டோ எடுக்கணும். சும்மா 4 அடி தள்ளி நின்னு அப்புறம் அந்த தோல்ல கை போடுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏன்? அப்பதான்டா ஆன்ட்டி நல்லா ஹெவியா டென்ஷன் ஆவாங்க. என்ன மச்சி? டேய், எஸ் எஸ், கரெக்ட். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நந்தினி எங்க இருக்கா? வா போலாம். போய் சீக்கிரம் வா. போ. அவ்வளவுதான், மாப்பிள்ளைய ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் அவனே பார்த்துப்பான். ஏங்க லவ் 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 லவ். ஏங்க ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு போட்டோ எடுக்க வந்துட்டு நீங்க பாட்டுக்கு pose கொடுத்துட்டு வேண்டாம், இருக்கீங்க. வேண்டாம். ஆமா நந்தினி, அண்ணா பக்கத்துல அக்கா, வேண்டாம், போய் நில்லுமா. வேண்டாம், அண்ணா, அக்கா. நீங்க அவ கூட நில்லுங்க, அக்கா, போட்டோ எடுங்க. பக்கத்துல தானே நின்னுட்டு இருக்கேன். போ, நீ ஏய் மச்சான், போய் நீயே சொல்றா. பக்கத்துல நில்லு. மறந்துட்டியா? மேடம் அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்க. சரி. வைரம், நீ சார், அவங்க நீங்களும் சொல்றாங்க, கொஞ்சம் இங்க அவங்க வாங்க. நில்லு. வைரம், சொல்லுங்க ஸ்வேதா. இவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ அவங்கள கூட்டிட்டு போய் போட்டோஸ் எடு. சரி. ஓகே. போய் பக்கத்துல ஓ நில்லு. மச்சான். முதல்ல நீங்க ஓகே வாங்க. அக்கா அக்கா, எங்களை விட்டு எங்க கிளம்புறீங்க அக்கா? நீ என்ன சின்ன பிள்ளையா நந்தினி? இங்க யாரும் உன்னை கடத்திட்டு எல்லாம் போக மாட்டாங்க. ஒழுங்கா நீ போட்டோக்கு போஸ் கொடு. அண்ணா, சொல்லுமா போட்டோ ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கணும். தங்கச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப எப்படி பின்றன்னு மட்டும் நீ பாரு.